அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 71. ஓம் குண்டலி வடிவில் குலவினை போற்றிவோம். எங்கும் நிறைந்துள்ள சக்தி சூட்சமமாக உள்ளது. அது மந்திர எழுத்துக்களில் குவிந்துள்ளது. அதனை ஒளி வடிவில் உருவகப்படுத்த முடிகிறது. அதே சக்தி ஒவ்வொரு உயிரிலும் குண்டலினியாக உள்ளது. மனிதனிடத்தில் அது நன்கு வெளிப்படுகிறது. தேவி பராசக்தியின் சூட்சம வடிவங்கள் 2. 1 மந்திரங்கள், 2 குண்டலினி சக்தி. மனித உடம்பில் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆசன துவாரத்திலிருந்து தலையில் உள்ள பிரம்மரந்திரம் வரை குண்டலினி சக்தி செல்லும் சுழுமுனை நாடி உள்ளது. தலையில் உள்ள உச்சிக்குழிக்கு பிரம்மரந்திரன் என்று பெயர். இதன் வழியாகத்தான் உயிர் கருவிலுள்ள குழந்தையின் உடம்பில் நுழைகிறது. பிரம்மத்தை உணர்ந்த ஒரு யோகியின் பிராணசக்தி பிரம்மத்தில் கலக்க இந்த உச்சந்தலை வழியாகவே வெளியேறும். அதனால் இதற்கு பிரம்மரந்திரம் என்று பெயர். சுழுமுனை நாடி என்பது முதுகில் உள்ள முள்ளந்தண்டில் அமைந்திருக்கிறது. நம்மை சுற்றி வெளியே பிராணசக்தி மிதந்தபடி இருக்கிறது. அந்த சக்தியை நாம் சுவாசத்தின் மூலம் உள்ளே செலுத்துகிறோம். உள்ளே செலுத்துவதற்காகவே நமக்கு 2 நாசித்வாரங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் தனித்தன்மை பெற்றவை. இடது நாசித்வாரத்தின் வழியே அந்த பிராணசக்தி கொண்ட காற்று செல்லும்போது சந்திரனது தன்மையை, அதாவது குளிர்ச்சியை பெறுகிறது. வலது துவாரத்தின் வழியே செல்லும்போது சூரியனது தன்மையை, அதாவது வெப்பத்தை பெறுகிறது. காற்றில் உள்ள பிராணசக்தியை இப்படி பிரித்து உள்ளே செலுத்தும் நாடிகள் 2 உண்டு. அவை இடகலை நாடி, பிங்களை நாடி. அந்த பிராணசக்தியும் அதனை கொண்டு செல்லும் இந்த நாடிகளும் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவை. இவை இரண்டாலும் உட்புகுந்த சக்தியான பிராணசக்தி நம் உடம்பில் மூலாதாரம் என்ற குண்டத்தில் சேமிக்கப்படுகிறது. குண்டம் என்றால் என்ன? சேமிக்கப்படும் பொருளை தாங்கி அது வெளியேறாமல் பாதுகாக்க உதவும் இடம். அந்த இடத்தில் தங்கி மறைந்திருப்பதால், குண்டத்தில் லயம் பெறுவதால் குண்டலினி என்று அதற்கு பெயர். பாம்பு ஓய்வெடுக்கும் போது மனிதனைப் போல உடம்பை நீட்டி விரித்து படுப்பதில்லை. அது தன் உடம்பை குண்டலம் போல் வளையமாக சுருட்டி படுத்துக்கொள்ளும். அதனால் பாம்பை குண்டலி என்பர். இப்படி சுருட்டி படுத்திருக்கும் பெண் பாம்பை போன்று சக்தி வெளியாகாமல் சுருட்டி அடங்கியிருப்பதால் குண்டலினி எனப்படுகிறது. இப்படி அடங்கி கிடக்கும் சக்தி கீழ் வழியே வெளிப்படாமல் இருக்க கணக்கற்ற இதழ்கள் கொண்ட தாமரை போல் மூலாதாரத்தின் கீழ் அமைந்துள்ள அருவ சக்கரம் தடை போல காப்பாற்றுகிறது. அதே போல மேல் வழியே வெளிப்படாமல் இருக்க தடையாக மற்றொரு அருவச் சக்கரம், அதாவது சகசிரதலம், பிரம்மரந்திரத்தில், அதாவது உச்சந்தலையில் அமைந்துள்ளது. உடலில் குவிந்துள்ள அந்த பிராணசக்தி வீணாகாமல் இவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. இந்த 2 அருவ சக்கரங்களும் சிவ அம்சம் பெற்றவை. இதன் நடுவே பிராணசக்தி மேலும் கீழுமாய் அருவ சக்கரங்கள் வழியே பாய்ந்தபடி இருக்கிறது. இந்த சக்தியின் மகிமையை விவரிக்க முடியாது. உலகமெங்கும் வியாபித்து நின்று படைத்தும் காத்தும் ஒடுங்கியும் மற்றும் பல வகைகளிலும் அரும்பெரும் செயல்களை புரியும் சக்தி இது. நெருப்பில் சிறியது பெரியது என்று கிடையாது. அதனை தாங்கும் பொருள்களில்தான் ஏற்றத்தாழ்வு. அதுபோல மனித உடம்பில் குவிந்து கிடக்கும் குண்டலினிக்கும் உலகமெங்கும் பரவியுள்ள பராசக்திக்கும் எவ்வித வேறுபாடும் கிடையாது. ஆனாலும் அந்த முழு சக்தியில் கோடியின் ஓர் அம்சத்தை கூட மனிதன் பயன்படுத்த இயலுவதில்லை. மனிதனிடம் அது பெரும்பாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலும் கூட அது சிறிது அளவே வெளிப்படுகிறது. அதன் விளைவே
நாம் ஐம்பொறிகளாலும் மனத்தாலும் உணரும் அறிவு. மனம் என்னும் குதிரையில் ஏறி பொறிகள் என்னும் அரண்மனை வாயில் வழியே வெளிப்பட்டு புலன்கள் எனப்படும் அரசபோகத்தை அனுபவித்து திரும்புகிறது. அந்த அனுபவமே ஞானம். இந்த அனுபவத்தை பெற உள்ளொளி ஒன்று தேவை. அதுவே குண்டலினி. மூலாதாரத்தில் உறையும் குண்டலினி சக்தி உச்சந்தலை எனப்படும் சகசர தலத்திற்கு மேலும் கீழுமாக செல்லும். இது நடுநடுவே சுழுமுனை நாடியில் தங்கும். அப்படி தங்கும் இடங்களில் முக்கியமானவை 6 ஆதாரங்கள். அவற்றை 6 சக்கரங்களாக சொல்வர். அவை: மூலாதாரம், எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடையே உள்ள பகுதி. சுவாதிட்டானம், ஆசனத்வாரத்திற்கு சிறிது மேலே உள்ளது. மணிப்பூரகம், தொப்புள் அமைந்துள்ள இடத்திற்கு பின்பக்கம். அநாகதம், இதயத்தின் பின்புறம். விசுத்தி, தொண்டையின் பின்புறம். ஆஞ்ஞை, நெற்றிப் பொட்டின் பின்புறம். தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தி இந்த சக்கரங்களின் வழியே வெளிப்பட்டு இரத்தம், தசை, எலும்பு முதலிய தாதுக்களில் பிரதிபலிப்பதால் உடல் வளர்ச்சி அடைகிறது. பல பரிணாமங்களை ஒவ்வொரு நொடியிலும் பெறுகிறது. உலக அறிவு அனைத்தையும் தருகிறது. யோகிகள் பிராணசக்தியை அதிக அளவில் பிராணாயாம பயிற்சி மூலமாக உட்செலுத்தி தூங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினியை எழுப்பி இந்த 6 சக்கரங்களிலும் முழு பலத்துடன் பரவச் செய்து தலையிலுள்ள அருவ சக்கரம் வரை செலுத்துகிறார்கள். சக்தியை இப்படி முழுவதும் பரவச் செய்வதால் மற்றவரால் அடைய முடியாத பல சித்திகளை யோகிகள் பெறுகிறார்கள். சக்தி சிரசில் உள்ள சகசிரதலம் என்ற அருவ சக்கரத்தை முட்டும்போது அங்குள்ள சக்தி தேக்கம் வெண்ணெய் போல் உருகி அமிர்தமாக கசிந்து கீழே நழுவி உடல் முழுவதும் ஊடுருவி பாய்கிறது. இந்த அமிர்தத்தின் ஒரு சிறு திவலையைத்தான் நாம் பெறுகிறோம். அது எப்போதும் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அறிவு வற்றாமல் பாதுகாக்கப்படுகிறது. யோகி இதனை மழையாக அனுபவிக்கிறான். குண்டலினி வடிவில் பராசக்தி நம் உடம்பில் வசிக்கிறாள். சூட்சும வடிவில் அவள் இருக்கிறாள் என்பதை இம்மந்திரம் குறிப்பிடுகிறது. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காருவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.